சர்வாதான் டைகர் என்று சந்தேகம் கொண்டிருந்த மாயா இறுதியாக அதை அவனிடமே நேருக்கு நேராக கேட்டிருந்தாள். பதிலுக்கு சிறிதும் கோபப்படாத சர்வா ஏதேதோ காரணம் சொல்லி சமாளிக்க பார்த்தான். ஆனால் மாயா அவளுடைய சந்தேகத்திற்கு அவள் வைத்திருக்கும் ஆதாரங்கள் அனைத்தையும் கேள்விகளாக அடுக்க சர்வாவால் அதற்கு மேல் சமாளிக்க முடியவில்லை. சில நொடிகள் அமைதியாக யோசனை செய்தவன் கைகளை கட்டிக்கொண்டு, எப்போ உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சது என்று கேட்டான். மாயா முகம் அடுத்த நொடியே மாறிப்போனது. ஆச்சரியத்தில் கண்கள் விரிய சர்வாவை பார்த்தாள். இவ்வளவு நேரம் அவன் பேசிக் கொண்டிருந்த தோரணைக்கும் இப்போது அவன் பேசும் விதத்திற்கும் உள்ள வித்தியாசங்களை பார்த்தவள் அதிர்ந்து போனாள். தன் முன்னால் நிற்பது டைகர் தான் என்பதை அவளால் நம்பவே முடியவில்லை. அப்போ நீங்க தான் உண்மையாலுமே டைகரா என்று பேச்சே வராமல் தட்டு தடுமாறி கேட்டு முடிக்க மெல்ல தலையாட்டி சர்வா தனது ஆபீஸ் ரூம் கதவை திறந்து வெளியில் எட்டி பார்த்தான். அங்கு யாருமே இல்லை. கதவை மூடி அதை லாக் செய்தவன் மீண்டும் மாயாவிடம் வந்து, சோ நீங்க தான் என்ன வேவு பார்த்திருக்கீங்க, எனக்கே தெரியாம கூடவே ஸ்பையா இருந்திருக்கீங்க, ரைட் என்று அவன் கேட்டதும் மாயாவிற்கு இதயத்துடிப்பே நின்று போனது. முட்டி போட்டு கீழே அமர்ந்தவள், நோ நோ சார், நோ, நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. திடீர்னு ப்ரமோஷன் கிடைச்சதுல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஆனா சத்தியமா நான் உங்களை வேவு பார்க்கல. நான் யாருக்கும் ஸ்பை இல்ல சார், பிளீஸ் என்ன நம்புங்க என்று கெஞ்சியவளால் சர்வாவின் முகத்தை கூட நேருக்கு நேர் பார்க்க முடியவில்லை. அந்த அளவிற்கு பயந்து போய் இருந்தவள் அவன் பதில் பேசாமல் இருந்ததில் இன்னும் பயந்து, பிளீஸ் சார், என்ன தப்பா நினைக்காதீங்க, நான் எப்பவுமே உங்களுக்கு உண்மையாதான் இருந்திருக்கேன், இதுக்கப்புறமும் அப்படிதான் இருப்பேன், நீங்க என்ன சொன்னாலும் கேட்பேன், என் மேல சந்தேகப்படாதீங்க என்று மீண்டும் மீண்டும் பயத்தில் அதையே கூற அவள் நிலையை புரிந்து கொண்டு சர்வா லேசான சிரிப்புடன் அவள் கைப்பிடித்து எழ வைத்தவன், எனக்கு தெரியும் மாயா, டோன்ட் வரி, அண்ட் உங்க ப்ரொமோஷனை பத்தி நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க, முழுக்க முழுக்க அது உங்களோட நேர்மைக்காக கிடைச்சது என்று கூறிய சர்வா சாதாரணமாக சென்று தனது சேரில் அமர்ந்து விட்டான். மாயாதான் நடந்த அதிர்ச்சியிலிருந்து வெளியில் வர முடியாமல் வெகு நேரம் அவனையே பார்த்து கொண்டிருந்தவள் பின் மெல்ல சிரித்து, தேங்க்யூ சார், தேங்க்ஸ் என்று கூறினாள். வெளியில் பதட்டமாக இருந்தாலும் உள்ளுக்குள் அளவற்ற மகிழ்ச்சியில் தத்தளித்துக் கொண்டிருந்தாள் மாயா. டைகர் தன் அருகில் இருக்கிறான், தன்னை நம்புகிறான், தன் மீது அக்கறை காட்டுகிறான், இதைத் தவிர வேறு என்ன வேண்டும்? டைகருக்கு தான் உண்மையாக இருந்தால் போதும், யாராலும் தன்னை எதுவும் செய்ய முடியாது என்ற அசட்டு தைரியம் அவளுக்குள். அதே நேரம் அவளுக்குள் சில கேள்விகளும் தோன்ற, சார், நான் ஒன்னு கேட்கலாமா? நீங்க எதுக்காக இப்படி யாருக்கும் தெரியாம இருக்கணும்? நீங்க தான் டைகர்னு தெரிஞ்சிருந்தா குயின்சி மேடம் உங்க முன்னாடி வாயை திறந்திருக்க மாட்டாங்க. எதுக்காக எல்லார்கிட்ட இருந்தும் உங்க ஐடென்டிட்டியை மறைச்சு வாழறீங்க என்று ஒரு வேகத்தில் கேட்டுவிட அவளை நிமிர்ந்து பார்த்தான் சர்வா. அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிற நேரம் இன்னும் வரல மாயா என்று சர்வா ஒற்றை வரியில் பதில் சொல்லிவிட அதற்கு மேல் மாயா எதுவும் கேட்கவில்லை. டைகருடன் வேலை செய்ய போகிறோம் என்பதே இப்போதைக்கு அவளுக்கு போதுமானதாக இருந்தது. மறுபுறம் தீரஜ் தனது அலுவலகத்தில் அமர்ந்து சில ஃபைல்களை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அவன் கேபின் கதவு தட்டப்பட அவன் அனுமதி கொடுத்ததும் ஒரு பெண் உள்ளே நுழைந்தாள். தீரஜ் அவளை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. ஆனால் லேசாக பதட்டத்துடன் அவன் அருகில் வந்தவள், புரோட்டான் கம்பெனியிலிருந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, அவங்க கம்பெனி மேஜர் ஸ்டாஃப்ஸை சேஞ்ச் பண்ணி இருக்காங்க என்று அவள் கூறியதும் நிமிர்ந்து பார்த்தவன், ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி இருக்காங்களா? யார சேஞ்ச் பண்ணி இருக்காங்க என்று கேட்டான். குயின்சி மேடம் அவங்க பொசிஷனை தான் மாத்தி இருக்காங்க என்றதும் ஆச்சரியம் அடைந்தவன், நிஜமாவா? அவங்கள மாத்திட்டாங்களா? நல்லா தெரியுமா என்று நம்ப முடியாமல் கேட்டான். எஸ் சார், அவங்க தான் மெயில் அனுப்பியிருக்காங்க. அந்த இடத்துக்கு புது செக்ரட்டரி வந்திருக்காங்க. அந்த செக்ரட்டரி எல்லாரையும் மீட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அதுவும் இன்னைக்கு மீட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா ஒரு விதத்துல இது நமக்கும் நல்லதுதான் சார். மேபி இந்த நியூஸ் செக்ரட்டரி நமக்கு சாதகமா நடந்துக்கவும் வாய்ப்பு இருக்கு என்று அவள் விளக்கமாக கூற தீரஜ் தலையாட்டி கேட்டுக் கொண்டிருந்தான். எப்படியும் தான் நினைத்ததை குயின்சி மூலம் செய்ய முடியாது என அவனுக்கு தெரியும். அதனால் புதிய செக்ரட்டரியை கைக்குள் போட்டுக்கொண்டால் புரோட்டான் கம்பெனியில் தான் நினைத்ததை நடத்தலாம் என்று யோசனை செய்தவன் நிச்சயம் புது செக்ரட்டரியை சந்தித்து பேசியே ஆக வேண்டும் என முடிவெடுத்தான். அதே நேரம் இங்கு யோசனையில் மூழ்கிப் போயிருந்தார் அம்பிகா. நடந்த எதையும் அவரால் இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தான் செய்ததை எப்படி அதியமான் முன்னிலையில் நியாயப்படுத்தி கூறுவது, தான் சொன்னால் அவர் அதை ஏற்றுக்கொள்வாரா என பல விஷயங்கள் அவர் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்தது. கண்டிப்பா இந்த விஷயம் தெரிஞ்சா அவர் என்ன சும்மா விடமாட்டாரு
என்று நன்றாகவே புரிந்து கொண்ட அம்பிகா வீட்டுக்கோ ஆபீஸுக்கோ செல்லவில்லை. பதிலாக தங்களுடைய கெஸ்ட் ஹவுஸ் ஒன்றுக்கு வந்தவர் அங்குதான் நேரத்தை கழித்துக் கொண்டிருந்தார். அவ்வளவு தெளிவா திட்டம் போட்டு கொடுத்தும் இந்த வைஷ்ணவி இப்படி காலவாரி விடுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்நேரம் நான் நினைச்ச எல்லாமே நடந்திருக்கும். இப்போ எல்லாம் போச்சு என்று மீண்டும் மீண்டும் அதையே சொல்லி புலம்பிக் கொண்டிருக்க அவர் போன் ரிங் ஆனது. குணசேகரனிடமிருந்து அழைப்பு வர நிச்சயம் அவரும் தன்னை திட்டத்தான் போகிறார் என்று புரிந்து கொண்டு அந்த அழைப்பை ஏற்கவே இல்லை அம்பிகா. பிறகு சோஃபாவில் தலை சாய்த்து அமர்ந்துவிட சிறிது நேரம் கழித்து அங்கு வந்த வேலையாள், மேடம், உங்களை பார்க்க வைஷ்ணவி வந்திருக்காங்க என்று கூறியதும் மட்டுப்பட்டு இருந்த கோபம் மீண்டும் கொழுந்துவிட்டு எரிய எழுந்து அமர்ந்தவர், வர சொல்லுங்க என்று மட்டும் கூறினார். உடனே அங்கிருந்து சென்ற வேலையாள் அடுத்த சில நொடிகளில் வைஷ்ணவியோடு மீண்டும் அங்கு வந்தார். தான் செய்திருக்கும் காரியத்தால் நடந்த பின்விளைவுகளைப் பற்றி எதுவும் அறியாத வைஷ்ணவி சிரித்துக்கொண்டே அம்பிகா முன்னால் வந்து நின்றாள். எப்படியாவது தனக்கு வரவேண்டிய மீதி பணம் வந்துவிடும் என்ற மகிழ்ச்சியில் இருந்தாள். அவள் வந்ததும், குட் ஆஃப்டர்நூன் மேடம் என்று சிரித்துக்கொண்டே சொல்ல கோபத்தில் முறைத்த அம்பிகா, என்னடி குட் ஆஃப்டர்நூன், என்ன குட் ஆஃப்டர்நூன், நீ பண்ணின வேலைக்கு இது ஒண்ணுதான் குறைச்சலா என்று எடுத்ததுமே கத்த ஆரம்பிக்க, என்னாச்சு மேடம், ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க என்று புரியாமல் கேட்டாள் வைஷ்ணவி. எல்லாம் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி என் முன்னாடி நடிக்கிறியா என்று அம்பிகா கத்த, நிஜமா நீங்க சொல்றது எதுவும் எனக்கு புரியல என்றாள் வைஷ்ணவி. பொய் சொல்லாத, எதுக்காக எல்லா பிளானையும் அந்த சர்வா முன்னாடி நீயே வாயை திறந்து சொன்ன? உனக்கு அறிவு இருக்கா, இல்ல இதெல்லாம் வேணும்னேதான் பண்ணியா என்று அம்பிகா கேட்டதுமே அவளுக்கு ஞாபகம் வர, அதுல என்ன மேடம் இருக்கு, அதெல்லாம் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, நாம நினைச்ச மாதிரி பிளான் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு என்று வைஷ்ணவி விளக்கம் சொல்ல, வாய மூடு, உன்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரிய நான் பார்த்ததே இல்ல. அவன் ரெக்கார்ட் பண்றது கூட தெரியாம உன் வாயாலேயே வாக்கு கொடுத்திருக்க. அந்த ரெக்கார்டிங்க இன்னைக்கு வீட்ல எல்லார் முன்னாடியும் போட்டு காமிச்சிட்டான் தெரியுமா? போட்ட பிளான் எல்லாமே நாசமா போச்சு. இப்ப சொல்லு, இதுல என்ன பிளான் சக்சஸ்ஃபுல்லா நடந்துச்சுன்னு சொல்லு என்று அம்பிகா கத்த வைஷ்ணவி அதிர்ந்து போனாள். இப்படி ஒன்று நடந்திருக்கும் என அவள் எதிர்பார்க்கவே இல்லை. அதற்கு பிறகு சர்வா அனைத்தையும் ரெக்கார்ட் செய்திருப்பது அவளுக்கும் புரிய, ஆனா மேடம் நான் என்று அவள் ஏதோ பேச வர, வாய மூடு, ஏதாவது பேசுன உன்னை கொன்னுடுவேன். நீ சொல்ற எந்த விளக்கத்தையும் கேட்க நான் தயாரா இல்ல. முதல்ல நான் உனக்கு கொடுத்த அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டு இங்கிருந்து ஓடி போயிடு. என்னை ஏமாத்தணும்னு நினைச்ச அப்புறம் இந்த அம்பிகாவோட இன்னொரு முகத்தை பாப்ப என்று கோபத்தில் முகம் சிவக்க அம்பிகா கூறிவிட, வைஷ்ணவி அவர் மிரட்டியதில் பயந்து போனவள் 2 அடிகள் பின்னால் சென்றாள். ஏற்கனவே 1000 பிரச்சனைகளில் சிக்கிக் கொண்டிருந்தவளுக்கு புதிதாக இன்னொரு பிரச்சனை வந்ததில் என்ன செய்வதென்றே புரியவில்லை. சர்வாவை எதிர்க்க நினைத்தது மிகப்பெரிய தவறு என்று காலம் கடந்து தோன்றியது. மேலும் இப்போது மிகப்பெரிய பிரச்சனை அம்பிகாவின் பணத்தை எப்படி திருப்பிக் கொடுப்பது என்பதுதான். அவ்வளவு பணத்தையும் கொடுக்காமல் அம்பிகாவிடமிருந்து தப்பிக்க வாய்ப்பே இல்லை. கொஞ்சமாவது சர்வாவிற்கு சாதகமாக நடந்திருந்தால் நிச்சயம் அவனிடம் உதவி கேட்கலாம். இப்போது அந்த பக்கம் செல்லக்கூட வாய்ப்பே இல்லாமல் போக நொந்து போனாள் வைஷ்ணவி. அதே நேரம் புரோட்டான் ஆபீஸில் அமர்ந்திருந்த சர்வா மாயாவிடம் உண்மையை கூறியது சரியா தவறா என்பதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தான். அவள் புத்திசாலித்தனமாக அனைத்தையும் கண்டுபிடித்து விட்டாள் என்பதை சர்வாவால் மறுக்க முடியவில்லை. நான் சொல்லாம விட்டிருந்தாலும் அவளாவே ஈஸியா நான் தான் டைகர்னு கண்டுபிடிச்சிருப்பா, சொன்னதுல ஒன்னும் தப்பில்ல என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவன் அவளது திறமையைக் கண்டு சற்று ஆச்சரியப்பட்டுதான் போனான். சர்வா இதைப்பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்க அவனுக்கு போன் கால் வந்தது. போனை அட்டன் செய்து காதில் வைத்ததும், ஹலோ டைகர் என்று விக்ரமன் குரல் கேட்க, ஹாய் அங்கிள், என்ன விஷயம் என்றான் சர்வா. உனக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், அதுக்குதான் போன் பண்ணேன். சீனியர்ஸ் எல்லாரும் நாளைக்கு மீட்டிங்க்கு ரெடியா இருக்காங்க. ஆரியாவும் மீட்டிங்க்கு வரேன்னு சொல்லிருக்கா. பட் மீட்டிங் முடிஞ்சதும் அவ மறுபடியும் இட்டாலி போகணும். நீ நாளைக்கு மீட்டிங்க்கு ரெடியா? எவ்வளவு சீக்கிரம் இந்த மீட்டிங்கை நடத்துறோமோ அவ்வளவு நமக்கு தான் நல்லது என்று அவர் சொல்ல தலையாட்டிக் கொண்டே கேட்ட சர்வா, ஓகே, நாளைக்கு எல்லாம் ரெடி பண்ணிடுங்க, எனக்கு டைம் லொகேஷன் இதெல்லாம் ஷேர் பண்ணுங்க என்று சர்வா கூற, வெளியில எங்கேயோ இல்ல டைகர், உன்னோட ஹோட்டல்ல தான். ஆக்சுவலா உன் அப்பாவோட பிரைவேட் ஸ்வீட்ல தான் இந்த மீட்டிங் நடத்தணும்னு நினைச்சேன். அப்பதான் எல்லாருக்குமே முன்னாடி மாதிரி டைகர் கூட இருக்கோங்கிற அந்த எனர்ஜி வரும் என்று அவர் சொல்ல லேசாக சிரித்த சர்வா, ஓகே, எல்லாம் ரெடி பண்ணிட்டு எனக்கு டைமிங் மட்டும் சொல்லுங்க என்றான். ஓகே டைகர், நான் உனக்கு டீடைல்ஸ் எல்லாம் சென்ட் பண்றேன் என்று கூறி அவர் அழைப்பை துண்டிக்க அடுத்த கால் வந்தது. இந்த முறை ஜிதேஷ் அழைத்திருந்தான். அவன் பெயரை பார்த்ததுமே ஏதோ புதிய தகவல் வந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு போனை அட்டன் செய்த சர்வா,
ஹலோ ஜிதேஷ், எல்லாம் ஓகே தானே என்று எடுத்ததும் கேட்டான். எஸ் பாஸ், மோனிகா பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும். அவங்க இப்பதான் ஏர்போர்ட்ல லேண்ட் ஆனாங்க. ஆதிசேஷனோட ஸ்பெஷல் டீம் அவங்கள இங்கிருந்து கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்காங்க. இந்த நியூஸ் சீக்ரெட் கிடையாது, வைரல் நியூஸ் தான் என்று அவன் சொல்ல, ஓஹோ என்று யோசனையுடன் கேட்டுக்கொண்ட சர்வா, அடுத்த ஆக்ஷன் எப்ப நடக்க போகுதுன்னு தெரியுமா என்று கேட்டான். 1 செகண்ட் பாஸ் என்று கூறி அமைதியானான் ஜிதேஷ். அவன் கீபோர்ட் தட்டும் சத்தம் இந்த பக்கம் சர்வாவிற்கு கேட்டது. பிறகு, நாளைக்கு ஒரு ஆக்ஷன் இருக்கு பாஸ் என்று அவன் கூற, அதை கேட்டதும் சர்வா முகத்தில் ஒரு புன்னகை. ஓகே, அந்த ஆக்ஷன்ல ஒரு டேபிள் புக் பண்ணிடு, பேரும் சர்வேஸ்வரன் இருக்கணும். நாம அந்த ஆக்ஷனுக்கு போக போறோம் என்று அவன் கூறியதும், நம்மனா யார் யார் பாஸ் என்று புரியாமல் கேட்டான் ஜிதேஷ். காரணம், தன்னை அவ்வளவு பெரிய இடத்திற்கு சர்வா அழைத்துச் செல்வான் என்று அவனுக்கு தோன்றவில்லை. அதை புரிந்து கொண்ட சர்வா, எஸ், நாம தான் போக போறோம் என்று சிரிப்புடன் கூற, இந்த பக்கம் அதை கேட்டு தானும் சிரித்த ஜிதேஷ், ரொம்ப தேங்க்ஸ் பாஸ், நான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிடுறேன். வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு செக் பண்ணி ஷேர் பண்றேன் என்று படபடவென அவன் கூற, நோ, இப்போதைக்கு இவ்வளவுதான், அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிடு என்று கூறி அழைப்பை துண்டித்தான் சர்வா. ஒரு வழியாக மோனிகாவை நேரில் சந்திக்க வாய்ப்பு கிடைத்து விட்டது. இத்தனை நாட்களாக அதற்காகத்தானே காத்துக் கொண்டிருந்தான். தன் அம்மாவின் மரணத்திற்கு காரணமானவர்களை ஒரே அடியாக கொல்வதை விட கொஞ்சம் கொஞ்சமாக கொல்ல வேண்டும் என்பதே சர்வாவின் எண்ணம். முதலில் மோனிகாவின் பிசினஸில் இருந்து அதை ஆரம்பிக்க நினைத்தான். எல்லாத்தையும் பண்ணிட்டு என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு நினைச்ச இல்ல, வெயிட் அண்ட் வாட்ச் என்று டேபிள் மீது இருந்த பேப்பர் வெயிட்டை சுழற்றியபடி சொன்ன சர்வா முகத்தில் ஒரு வன்ம புன்னகை தோன்றியது. சில மணி நேரங்களுக்கு பின் வேதிகா, தீரஜ் இருவரும் புரோட்டான் கம்பெனிக்கு புதிய செக்ரட்டரியை சந்திக்க வந்திருந்தனர். மாயாவுடனான அவர்கள் சந்திப்பு நல்ல முறையில் நடந்து முடிய, குயின்சி போன்ற ஒரு அதிகாரம் படைத்த பெண் அங்கிருந்து சென்றது வேதிகாவிற்கு நிம்மதியாக இருந்தது. காரணம், மாயா நடந்து கொண்ட விதம். மீட்டிங் முடிந்ததும் வேதிகா மற்றும் அவளோடு வந்திருந்த மற்றவர்களும் கிளம்ப தீரஜ் அங்கேயே இருந்தான். அனைவரும் சென்று விட்டதை உறுதி செய்து கொண்டு மாயா அருகில் நெருங்கிச் சென்றான் தீரஜ். அவனை புரியாமல் பார்த்த மாயா, என்ன தீரஜ், நீங்க கிளம்பலையா என்று கேட்க, பதில் சொல்லாமல் அவளை பார்த்து சிரித்தான். தீரஜின் திட்டம் என்ன? சர்வா மோனிகா சந்திப்பு நிகழுமா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.